வெல்கம் டு கிறிஸ்டியன் குக்கிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா சாண்ட்விச். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட் நான் சொல்கிறேன். என்ன கத்தி சிசரை போடக்கூடாது. இந்த கல் சிசர் எடுக்காது. இந்த 3-4 இருக்கு அவ்வளோதான் விட்டுரு. அது இது அப்படிங்க என்ன எல்லாம் கொடுக்குறீங்கப்பா. ஐயோ இதாங்க பிடிங்க போதும். ஸோ 2 செய்ய போகிறோம். ஸோ நல்லா சீஸ், நீங்கள் அந்த சீஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இது என்ன சீஸ்ன்னு தெரில, நான் போட்டுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு சீஸ். மம்மி எனக்கு சீஸ் வேணும், கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சீஸை கட் பண்ணிட்டு கத்தி இதை கட் பண்ணிக்கிறேன். இன்னும் எனக்கு இன்னொரு சீஸ் வேணும். கத்தி எடுத்துக்கோ. தாங்க சிசர். இந்த சிசரில் கட் பண்ணக்கூடாது. சாப்பிடுவேன். ஸோ சீஸ் குக்கும்பர் நான் இஷ்டமாக சாப்பிடுவேன். கேப்சிகம் சாப்பிடுவேன். கேப்சிகம் எனக்கு வேணும். ஸோ சீஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆரிகானோ போட்டுக்கலாம். கொஞ்சமா போடணும். அந்த ஸ்பூன் எடுத்துக்கோ. ஓப்பன் பண்ணலாம் வச்சுக்கோ. எப்படி இது? அவ்வளோதான், கட்டினாவே வரும். நல்ல உள்ள அது கவர் இருக்கு. எடுக்கணும். சிசர். ஓகே இருக்கு நானே அந்த இதை வச்சு போட்டுக்கிறேன். போடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆரிகானோ எல்லாம் நல்லா ஆகுது. ஆரிகானோ நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்பூன்து கூட இருக்குது அதில் தான் நீங்கள் அதிலே போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாம் வேணுமோ பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஆரிகானோ அவ்வளோ சாப்பிட விடாது. ஆரிகானோ எனக்கு ஏதோ ப்ரெட்டோட ஸ்மெல் வருது. அதாவது பிட்ஸாவோட ஸ்மெல் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்சா பாஸ்தா சீசன்ஸ். இல்லை எனக்கு எடுத்துன்னு ஸோ பெருசு எடுத்துன்னு போகிறேன் வரல. நெக்ஸ்ட் கட் பண்ணது கேப்சிகம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்று வை. கட் பண்ணுறேன். சீஸா அது பெருசாக இருக்குது காரணத்தினாலே எல்லாத்துலேயும் வை. எல்லாத்துலேயும் தான் இருக்காது. அந்த கண்ணாடி பிளேட் எங்கே உனக்கு கொடுத்தனே சாப்பிட, கண்ணாடி பிளேட்டு. ஆமாம் அதுக்குள்ளே வச்சு தான் அங்கே வைக்கணும். ஓகே. பிளாஸ்டிக் பிளேட் வைக்கக்கூடாது. ஓகே. ஸோ சீஸ் இப்படி விஷயம் பெருசாக இருக்குதுனால நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். அப்புறமா உங்களுக்கு இது எனக்கு பிடிக்காதனால கட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ண வேணாம். எனக்கு அது பிடிக்காது. அந்த ஸ்லைசஸ் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு எந்த பிடிக்காது, சாப்பிடுவேன். ஸோ நல்லா நான் அதை கட் பண்ணி கொள்கிறேன். எனக்கு இது கட் பண்ணது தான் பிடிப்போ. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி என்ன மாதிரியனா நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மறந்துட்டேங்க. சரி தப்பே பண்ணுறேன். சரிங்க சிசரில் தான் வரும். ஆனால் சிசர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மம்மி நான் சிசர் யூஸ் பண்ணுறேன். சொல்ல போயிட்டேன். கேப்சிகம் எடுத்துக்கலாம். கேப்சிகம் நீங்கள் தானே ஒரு வெஜிடபிள் போட்டுக்கணும். நான் கேப்சிகம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே என் அம்மா ஒன்று பண்ணாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கல. இல்லை நான் இப்போ நான் பண்ணுறேன், அதை எடுத்துக்கிறேன்.
எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதை ஸ்பெஷலாக கொண்டாடுறதுக்கு தான் நான் அந்த இது செய்கிறேன். ஸோ கேப்சிகம் வெட்டிட்டோம். நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். நான் சிசர் யூஸ் பண்ணுறேன். சிசர் யூஸ் பண்ணலான்ட்டாங்க. ஸோ ரெட் எப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் கலர்லாம் எனக்கு பிடிக்காது. சிசரில் கட் பண்ணால் தான் எனக்கு பெருசாக வரும். இல்லைன்னா ஒழுங்காக வராது. யாரும் இல்லை, நான் வீடியோ எடுக்கிறேன். அப்பாடா. ஓகே, இதை அப்படியே போட்டு மூடிடுவோம். மூடிக்கலாமா? மூடிக்கின்னு கடவுள் சாரி. ஓகே, மூடிக்கின்னு இதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுருவோம். பிளாஸ்டிக் பிளேட்டில் போடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபுல்லாக ஹவரில் மைக்ரோவேவில் வைக்கிறேன். 35 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ உள்ளே வைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். ஸோ அது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று செஞ்சிடலாம். ப்ரெட்டு ஒன்றாங்க. எங்க அவங்க இல்லைன்னா கூட எங்களை யூஸ் பண்ண விட மாட்டீங்களே. ஒன்றா அது எல்லாத்துக்கும் பயப்படுது. பயந்தா எல்லாம் நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. பார்ப்போம். நான் சீஸ் வச்சது இதாக சத்தடா தூக்குது. சீஸ் எல்லாம் வந்துச்சுங்க. சீஸ் எல்லாம் வந்துச்சு. மம்மியோட இதில். ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி. இதே தான் நம்ம திருப்பி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது முன்னாடி ஆலிகனோ பீட்சா சீசனிங் மேலே போட்டுப்போம். கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணும். ஸோ ஸோ இதுதான் இல்லையா? இன்னொரு தட்டு கொடுங்க. நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறா. சரி, இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்ததும் திருப்பி பண்ணலாம். சீஸுக்கு அதே சீஸ் எடுத்து அடுத்ததும் திருப்பி செய்யணும். பிரேடாக போச்சு. ஸோ திருப்பி அதே ஸ்டெப்பை நம்ம பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் கட் பண்ணுறது மைக்ரோவேவில் தான் அங்கே இருக்கும். கடியும் விடுச்சு. Okay, so cheese. Okay, cheese. Cheese, rats, and ஜெரிக்கு பிடிச்ச சீஸ் போட்டுடும். நான் போடணும். ஆனால் கொஞ்சம் சின்னதாக்கிடும். ஓகே, ஸ்ப்ரெட். ஓகே,
ஓகே கேப்சிகம் போட்டுப்போம். ஓகே ஸோ ஆரிகானோ போட்டுப்போம். ஆரிகானோ சீசனிங் பீஸா சீசனிங் பிரெட் பீஸா பண்ணுறது சாண்ட்விச் பண்ணுறோம். நல்லா வரும் கண்டுச்சு இதுவால் என்ன. ஸோ அப்புறமா இதை மேலே இப்படி பட்டணும். எங்கள் கற்று ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர் பிளேட் வந்து விட்டது. ஸோ இதுக்கு ஐயோ உள்ள வச்சுட்டு வாங்க போய் இல்லை வைக்கலாம். 30 செகண்ட்ஸ் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சு வைக்காதீங்க, அப்புறம் ஹார்ட் ஆயிரும் ப்ரெட்டு. தலை பட்டிக்கிங்க பாட்டே எடுத்துட்டு வந்துச்சு. 20 செகண்ட்ஸில் போது 13 12 11 10 செகண்ட்ஸ் 9 8 7 6 5 4 3 2 1 டிங் 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 டிங். எஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா நம்ம போடலாம் நம்ம இடத்துக்கு. எஸ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட பிளேட்லேயே நான் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இன்னொரு பிளேட்லேயே. இந்த பிளேட்லேருந்து சுடுது சுடுதுங்க அடி அப்பா. அது கூட எடுத்துட்டேன். இது எடுக்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இது எடுக்கவும் இல்லை. கஷ்டம் சுடுதுங்க. ஸோ நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணோம். சீசனிங் சேர்த்துக்கணும். ஆரிகானோ திருப்பி போட்டுக்கலாம். நிறைய ஆரிகானோலாம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஆரிகானோவில் நடந்து தெரியாது. And fast நான் வர மாட்டேன். சாரி ஓகே. கடைசி ஸ்டெப் சாஸ். சாஸ் சாரி எடுத்துருவோம். ஓகே நான் இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி. ஏதோ டொமேட்டோ சாஸ் தரவுன மாதிரி இல்லை. ஓகே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அண்ட் இருக்காமல் ஏன்னா உங்கள் ஷெஃப் பைட்டியன்னா அவங்களுக்கும்
கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றேன். ஓகே குட். ஓகே ஓகே.